Okay, chemical kinetics. First are the formulas. T half 0.693 by K. Rate constant, first order reaction. K equal to 2.303 by T log of A by A minus X. Here A is the initial concentration. A minus X is the final concentration. Log of K2 by K1. K2 is rate constant at temperature T1. K1 is the rate constant at temperature T1. K2 is the rate constant at temperature T2. Formula on the EA by 2.303 R T2 minus T1 by T1 T2. T half is inversely proportional to A n minus 1. Important formula there. And then unit mole 1 minus n liter n minus 1 second inverse. இது வந்து எதுக்கு அப்படின்னா என்ன ஆர்டர் ரியாக்ஷன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 0னா அதோட யூனிட் என்னவா இருக்கும்னா n is equal to 0. ஸோ ஜீரோ ஆர்டருக்கு என்ன யூனிட் கேக்கு அப்படின்னா எனக்கு 0ன்னு கொடுங்க. ஸோ 1 minus 0 liter 0 minus 1 second inverse. அப்போ என்னது மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இதான் வந்து யூனிட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். நீங்கள் இந்த யூனிட்டை பார்த்தோம்னா அது என்ன ஆர்டர்னு சொல்லணும். n is equal to 1 போட்டிங்கன்னா k is equal to mole 1 minus 1 liter 1 minus 1 second inverse. ஸோ இது 0 வேணும், இது 0 வேணும். ஸோ k is equal to second inverse அப்படிங்கிறது தான் யூனிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். n is equal to 2 second order. So k is equal to mole 1 minus 2 liter 2 minus 1 second inverse. So k is equal to mole inverse liter second inverse. Unit for second order reaction. Important. சார் மியூட்ல இருக்கீங்க சார். சாரி. ட்ரிக் 1 இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா ரேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் சைட். ரியாக்டன்ட் வந்து டிஸப்பியர் ஆகும், ப்ராடக்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிட்டே வரும். எப்படி பண்ணுவீங்க? மைனஸ் டி பை டிடி ஆஃப் NH3. இந்த 4 நான் கீழே எழுதுறேன். இல்லைன்னா நீங்க இப்படி கண்டுபிடிக்கலாம். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் by 5
இல்ல ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்னா பிளஸ் போடணும் ஆஃப் NO by 4 இல்ல ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் H2O by 6. நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலே ரேட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு சம் தரேன் நான், அதை எப்படி பண்ணணும்னு பாருங்க. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, ஃபைண்ட் த formation of find the rate of disappearance of find the rate of disappearance of NH3 if rate of formation of NO is 3.6 10 to the power of -3 mole liter inverse second inverse. ஓகே, இது கொடுத்தாங்க. இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். Zero order. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த யூனிட் வச்சு தான் கண்டுபிடிச்சோம். இந்த யூனிட் என்னவா இருந்தால் ஜீரோ ஆர்டர், என்னவா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் சொன்னேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது மாதிரி 1 மார்க்கில் கேட்பாங்க, எது ஜீரோ ஆர்டர் எது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்ட்டு. ஓகே, இது எப்படி பண்ணுறது இந்த சம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவை, ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் NH3, அதாவது நம்மளுக்கு இது தேவை. நான் கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். அதனால் அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO கொடுத்துருக்காங்க, அதாவது இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு அது போடுங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையானது வந்து -d/dt ஆஃப் NH3 தான். ஸோ நான் அந்த பக்கம் 4 அடிச்சிட்டேன். இப்போ இதுக்கான வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, அதான் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் இது. அவங்க கொடுத்த வேல்யூ என்னன்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, 3.6 × 10⁻³ அப்படின்னு போடுங்க. இதே யூனிட் எடுத்து இங்கே போட்டுருங்க. ஸோ ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் NH3யும் இதே தான். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் NH3யும் இதே தான். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவங்க வேற ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்க ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் H2O கண்டுபிடிங்க அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். எது ரெண்டும் தெரியுமோ அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். இப்போ ஒருவேளை அவங்க வந்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் H2O கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் H2O கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்கன்னா, நீங்க அவங்க கொடுத்த வேல்யூ வந்து அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். d/dt of H2O by என்னது 6 எனக்கு d/dt of H2O தான் வேணும். ஸோ d/dt of NO into 6/4. So 3/2 times this value, அது already கொடுத்துட்டாங்க 3.6 10⁻³ so 9.6 sorry அடிச்சிட்டிங்கன்னா 8. So 24 balance 2 8.4 10⁻³ same unit mole liter inverse Sir, 1.8 தான் sir. 1.8 okay 1.8
A 3s are 24, balance 2, 1 3s are 3, 5, 5.4, 10 power minus 3 mole liter inverse second inverse. இதான் வந்து ஆன்சர் இருக்கு. இது ஒன் டைப் ஆஃப் சம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் சம் சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் இல்லை ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. Pick 2. ஜீரோட ரியாக்ஷனோட டி ஆஃபோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி நாட் பை 2k. சி நாட்ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இல்லைனா சி நாட் மைனஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு கேடி. இது ரெண்டுமே ஜீரோட ரியாக்ஷனோட இது ரேட் ஈக்குவேஷன், இது ஹாஃப் லைஃப், மேலே இருக்குது ஹாஃப் லைஃப். கவனிங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் டு ரிமெம்பர். ஓரளவு வந்து ரியாக்ஷன் வந்து 100% முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. டைம் டேக்கன் ஃபார் 100%. 100% முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த சிடியோட வேல்யூ 0, கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் டி வந்து 0. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சி நாட் அப்படி இருக்கும், இது 0 வேணும். கே இன்டூ டிக்கு போல டி 100% போடுங்க. ஸோ எனக்கு டி 100%ஓட ஃபார்முலா கிடைச்சிருச்சு. சி நாட் பை கே, இதான் டி 100%ஓட ஃபார்முலா. இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா. கேன்றது ரேட் கான்ஸ்டன்ட். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டி 100%க்கும் டி ஹாஃப்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா டி 100% பை டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா சி நாட் பை கே பை டி ஹாஃப்னா என்னது 100%ல பாதி, அப்போனா சி நாட் பை 2k. சி நாட் பை கே பை 2. இது ஃபுல் டைம், இது 100, இது ஹாஃப் டைம். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். எவ்வளோ 2. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா டி 100% அப்படிங்கிறது 2 டைம்ஸ் டி ஆஃப்னு தெரியுது. இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா கொஸ்டினில் கேட்பாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி 99%, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி 75%, இப்படி கேட்பாங்க. கேட்கும்போது இந்த ரிலேஷன் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டி 99 மேலே போடணும், டி ஹாஃபை கீழே போடணும். இதுக்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், இதை வச்சு தான் நீங்கள் சம் போட முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரிக் ஷீட் ஒன்று தரேன், ட்ரிக் பாக்ஸ் ஒன்று தரேன். அந்த ட்ரிக் பாக்ஸில் எதுக்கு எது எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 0 இருக்குதான், இந்த ஃபார்முலா வந்து 0 இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக் பாக்ஸு. டி 100% அப்படிங்கிறது 2 டைம்ஸ் டி ஆஃப். டி 75% அப்படிங்கிறது 1.5 டைம்ஸ் டி ஆஃப். டி 87.5% அப்படிங்கிறது 3 டைம்ஸ் டி ஆஃப். தென் டி 93.75% அப்படிங்கிறது 4 டைம்ஸ் டி ஆஃப். டி 96.87% அப்படிங்கிறது 5 டைம்ஸ் டி ஆஃப். டி 99.9% அப்படிங்கிறது 10 டைம்ஸ் டி ஆஃப். இம்பார்ட்டன்ட். For the first order reaction, K ஓட ஃபார்முலா தெரியும், 2.303 by T log of A by A minus X தான் ஃபார்முலா. இப்போ T of 99% எப்படி கண்டுபிடிக்கணும்னா T எப்படி கண்டுபிடிக்கணும், T வந்து ரீரைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அந்த T மேலே கொண்டு போகணும், K கீழே கொண்டு வரணும், அப்படின்னா Tக்கான ஃபார்முலா கிடைக்கும். ஸோ T 99%னா என்ன அர்த்தம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.303 by Kவா log of ஏவை நீங்கள் 100ன்னு வச்சுக்கோங்க, A மைனஸ் எக்ஸை 100 மைனஸ் 99, இதான் T 99.
ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2.303 by k log of 100. 2.303 by k log of 10 to the power of 2. 2.303 by k 2 log 10. log 10 வந்து 1ங்கிறதுனால என்ன வரும் 4.606 by k வந்துடும். ஸோ T99. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா T99 by T ஆஃப் போடுவோம், ஏன்னா ரிலேஷன் கண்டுபிடிக்க. ஸோ T99 என்னது 4.606 by k. T ஆஃப் என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 0.693 by k. k வடிச்சிடலாம். ஸோ என்ன வரும்னா 4.606 by 0.693. is a relation between T 99% and T half for the first order reaction. இந்த மாதிரி நீங்க என்ன பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ஃபார் a first order reaction show that time required for completion of 99% is twice that of the completion of 90% ன்னு சொல்றாங்க. இதை நான் ப்ரூவ் பண்ணோம். என்ன ரியாக்ஷன்னா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இப்போதான் எப்படி பண்ணணும்னு சொன்னேன். T of 99 பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ தான் பார்த்தோம் நம்ம. 2.303 by k log of 100 minus 99 by initial concentration. Sorry, a by a minus x. So 100 by 100 minus 99. ஸோ இதோட கால்குலேஷன் நம்ம இப்போ தான் பார்த்தோம். 2.303 by k log 10 to the power of 2. T99 is equal to 2.303 by k into 2 log 10. Log 10 1. So 4.606 by k. இது வந்து T99. இதே மாதிரி T90 கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிங்க? T90 is equal to 2.303 by k log of எவ்வளோ 100 by 100 minus 19 போகணும் 30. So T90 is equal to 2.303 by k log of 100 by 10. So log 10 வந்து 1. Therefore T90 வந்து 2.303 by k. இப்போ இது ரெண்டுக்கும் ரிலேஷன் பாருங்க. T99 by T90. So 4.606 by k by reverse k by 2.303. So exactly 2 times. So hence I proved that T99 is equal to 2 times T of 90. Important. Next question, textbook la irukku. A first order reaction takes 40 minutes for 30% decomposition. Calculate T of கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டர் ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அவங்க கொடுத்த டேட்டாலாம் எழுதுறேன். எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் A minus X எவ்வளோ டீகம்போஸ் ஆயிருக்கு 30%. ஸோ 100 minus 30. அண்ட் தென் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் டைம் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன். அது 30% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஆனால் டைம் வந்து 40 minutes. டைம் டேக்கன் ஃபார் 30% கம்ப்ளீஷன். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஃபார்முலா 2.303 by t log of a by a minus x. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2.303 by 40 என்ன 40 minutes log of a by a minus x. ஸோ 100 by 100 minus 30 வந்து 70. ஸோ 2.303 by 40 ஒரு 0 அடிச்சிட்டேன். ஸோ எப்படி எதனால log a minus log b. So 2.303
by 40 log a1 log 10 வந்து 1 மைனஸ் இதுக்கான வேல்யூ அவங்க யூஸ்வலாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் லாக் புக்கில் தான் கண்டுபிடிக்கணும். சரி, இதை கால்குலேட் பண்ணிட்டேன் நான். 0.1549 வருது. இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நான் என்ன செய்யறேன்னா இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். கே எவ்வளோ வருதுன்னா 8.913 10⁻³ மினிட் இன்வெர்ஸ்னு வருது. இதான் கேவோட வேல்யூ. நான் வந்து இதை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கேவோட வேல்யூவை. இப்போ எனக்கு தேவை வந்து கொஸ்டினில் டி ஆஃப் தான் கேட்குறாங்க. அதில் ஃபார்முலா வந்து 0.693 by கே இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. கேக்கு பதிலாக 8.913 10⁻³ மினிட் இன்வெர்ஸ் மேலே போச்சுன்னா மினிட் ஆகிடும். ஸோ இப்போ எவ்வளோ வருதுன்னா ஆன்சர் இதில் 77.7 மினிட்ஸ்னு வருது. இதான் மெத்தடு. எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. கேட்பாங்க நிச்சயமா. சொல்கிறேன் பாருங்க. The half-life of radioactive decay. The half-life of radioactive decay of C14 is 5730 years. An archaeological artifact containing would had only 80% of C14 found in living tree. Estimate the age of the sample. இந்த கொஸ்டின் பழைய காலத்தில் கிடைச்ச பொருள்லாம் அவங்க ஏஜ் கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா பழைய காலத்துக்கு படித்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ C14 இருக்குன்னு பார்ப்பாங்க. இது வந்து ஏதோ ஒரு மரம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு மரம் மேங்கோ ட்ரீன்னு வச்சுக்கலாம். இப்போது லிவிங் மேங்கோ ட்ரீல எவ்வளோ C14 இருக்குன்னு பார்ப்பாங்க. லிவிங் இப்போ இருக்க மேங்கோ ட்ரீல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் இந்த மரத்தோடைய ஏஜை கண்டுபிடிப்பாங்க. இது மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. The half-life of radioactive decay of C14 வந்து C14 பாதியாக குறையிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகும். என்கிட்ட C14 இப்போ லிவிங் ட்ரீல உள்ள இருக்கு. இது பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? இவ்வளோ வருஷம் ஆகும். ஆர்காலஜிக்கல் ஆர்டிஃபேக்ட் கண்டெய்னிங் wood had only 80% of C14. இப்போ என்கிட்ட ஒரு வுட்டு கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 80% of C14 தான் இருக்கு, 100% இல்லை. ஸோ இதை வச்சு நான் வந்து இந்த வுட்டோட ஏஜை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச டி ஹாஃபோட ஃபார்முலா. டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 by கே. இதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் டி ஆஃபோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க டி ஹாஃப் கொடுத்துட்டாங்க. டி ஆஃப் கொடுத்துருக்காங்களா? டி ஆஃப் கொடுக்கலையா? ஓகே, டி ஆஃப் கொடுக்கல, கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க 5730 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கே கண்டுபிடிச்சிக்கலாம். 0.693 by டி ஹாஃப். டி ஆஃப் எவ்வளோ? 5730. இயர் இன்வெர்ஸ் 5730 இயர் மேலே போச்சுன்னா இயர் இன்வெர்ஸ். கே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஆக்சுவலாக எனக்கு தேவை வந்து டைம் டேக்கன் ஃபார் 80%. என்கிட்ட இப்போ இருக்கிறது 80% தான் இருக்குது. கவனிங்க, இப்போ இருக்கிறது 80% இருக்குது. இனிஷியலாக 100% இருந்திருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து 100%. இப்போ இருக்கிறது என்னன்னா எவ்வளோ டிகே இருக்குது? 20 டிகே இருக்குது. அப்போ ஏ மைனஸ் எக்ஸ்ன்றது 80%. எக்ஸ் வந்து 20. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க. 2.303 by k log of a by a minus x. So t is equal to 2.303. k க்கு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் வேல்யூ 0.693 into 5730 log of 10/80. 10/8
log 10 minus log 8. ஸோ இதை நீங்கள் வந்து வேல்யூ கண்டுபிடிங்க. தெரியாததுக்கு அவங்க கொடுப்பாங்க. log 4 கூட வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே log 8 நீங்கள் எப்படி பண்ணலாம்னா 4 to the power of 2ன்னு எழுதலாம். அப்புறம் 2 log 4 ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 1845 இயர்ஸ் வருது. Textbookல sum number 11. The following result have been obtained during the kinetic reaction. சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2a plus b gives c plus d. And then ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த பாக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள் கொடுப்பாங்க. a ஓட கான்சென்ட்ரேஷன், மோல் லிட்டர் இன்வர்ஸ், b ஓட கான்சென்ட்ரேஷன், மோல் லிட்டர் இன்வர்ஸ், அப்புறம் இனிஷியல் ரேட். Formation of T, mole liter inverse, minute inverse. So first experiment, second experiment, third experiment, fourth experiment, 0.1, 0.3, 0.3, 0.4, 0.1, 0.2, 0.4, 0.1, 6 into 10 power minus 3, 7.2 into 10 power minus 2, 2.88 10 to the power of minus 1, 2.40 10 to the power of minus 2. இதான் கொடுத்துருக்காங்க டேட்டா. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா determine the rate law and rate constant of the reaction. நான் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று rate law உடைய expression, இன்னொன்று rate constant. இது ரெண்டையும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட் லாவோட ஃபார்முலா என்ன, நமக்கு தெரியும் ரேட் லா என்ன அப்படின்ட்டு. ஸோ ரேட் லா வந்து ஜென்ரல் ஃபார்முலா இதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு ஏ ப்ளஸ் பி கிவ் சி ப்ளஸ் டின்னு இருக்கா. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா கே ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ் பி டு த பவர் ஆஃப் ஒய். இதான் வந்து ரேட் லா. இது ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு ஃபார்முலா. ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். மைனஸ் டி பை டிடி ஆஃப் ஏ is equal to reactant side minus 1, minus d by dt of b is equal to d by dt of c equal to d by dt of d. இது இன்னொரு formula for finding the rate. So இப்போ rate law கேட்டனால இதான் rate law. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த rate law-வை ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் எழுத போறேன் நான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எழுத பாருங்க ரேட் law. ரேட் 1ன்னு வச்சுக்கலாம். அதை என்ன ஃபார்முலானா கே. கே என்னது, இதான் ரேட் கான்ஸ்டன்ட். இதுக்கு 6 into 10 power minus 3. ஸோ கேக்கு பதிலாக 6 into 10 to the power of minus 3. அப்புறம் சாரி ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் கொடுத்துட்டாங்க, அது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா கே ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ். ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்னது 0.1. 0.1 to the power of x. Next 0.1 to the power of y. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது மாதிரி மற்றதுக்கு எழுதிடுங்க. ரேட் 2. ரேட் 2 எவ்வளோ 7.2 10 power minus 2 k. ரேட் கான்ஸ்டன்ட் மாறாது. 0.3 power x, 0.4 power y. Next 2.88 10 power minus 2 k, 0.3 power x, 0.4 power y. Similarly, last one 2.40 10 power minus 2 is equal to k, 0.4 power x and 0.1 power y. ஓகே, இந்த 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா
எனக்கு தேவை இப்போ என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ தான் எனக்கு தேவை. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் டிவைட் பண்ணலாம் ஏதாவது 2 ஈக்குவேஷன்ஸை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ண போகிறேன். இல்லைனா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அண்ட் 4 எது ஈஸியாக இருக்கும் பாருங்க. எது ரெண்டும் கேன்சல் நீங்கள் எப்படி டிவைட் பண்ணணும்னா ஒன்று எக்ஸு கேன்சல் ஆகணும் இல்லை ஒய் கேன்சல் ஆகும். பாருங்க இந்த ஈக்குவேஷனையும் நான் எடுத்தேன்னா ஒய் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஒய் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ நான் ரெண்டையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். 6 × 10⁻³ by 2.4 × 10⁻² is equal to k 0.1 power x 0.1 power y by k 0.4 power x 0.1 power y. இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். கேவையும் கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குன்னா 0.1 by 0.4 அதாவது 1/4 தான் இருக்கு பவர் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் வந்து 2.4ன்னு இருக்கு. ஸோ என்ன வரும்? 2.4 மேலே 6 கால்குலேட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்க. பாருங்க இப்போ இது வந்து நான் 6/4ன்னு வச்சுக்கிறேன். 10⁻³ மேலே இருக்கு, கீழேயும் 10⁻³. ஸோ 1/4 பவர் எக்ஸு. இப்போ நீங்கள் இதை அடிச்சிட்டிங்கன்னா 1/4 தான் இங்கேயும் வரும். ஸோ 1/4 is equal to 1/4 பவர் எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ என்ன இருந்தால் 1/4 வரும்? எக்ஸோட வேல்யூ 1 இருந்தால். ஸோ நான் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். சிமிலர்லி நீங்கள் ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய்க்கு நீங்கள் சிமிலராக எக்ஸு கேன்சல் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸு கேன்சல் மாதிரினா பாருங்க, இதுவும் எக்ஸு கேன்சல் ஆகிடும். இந்த ரியாக்ஷன் இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸு கேன்சல் ஆகி உங்களுக்கு ஒய் கிடைக்கும். ஸோ நான் அதை இப்படியே டிவைட் பண்ணுறேங்க, ஸ்பேஸ் இல்லாதனால. 7.2 10⁻² by 2.88 10⁻². கே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அது எக்ஸு கேன்சல் ஆகிடும், ஒய் மட்டும் தான் இருக்கும். ஸோ கேவும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குன்னா 0.4 பவர் ஒய் பை 0.4. ஓ, ஒய்யுமே கேன்சல் ஆகுதா? அப்படின்னா அது ரெண்டு எடுத்துக்காதீங்க, ஒரு நிமிஷம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 7.2 10⁻². ஓகே, இது 0.2 அது. சாரி, செகண்ட் ஈக்குவேஷன் 0.2 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் தப்பாக கொடுத்துனேன் டேட்டா. 0.2 தான் இங்கே இருக்கு. சாரி, அங்கே எழுதும்போது தப்பாக எழுதிட்டேன் நான். பாருங்க, இது பவர் எக்ஸு, இது பவர் ஒய். 0.3 பவர் எக்ஸு, 0.2 பவர் ஒய். ஸோ மேலே வந்து 0.2 வரும். கீழே வந்து 0.4. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து இது கேன்சல் ஆயிடுச்சா? இதுவும் எக்ஸாக்டாக 4 டைம். எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம், அதுலேயும் டேட்டாவில் தப்பு இருக்குது. டேட்டா வந்து பாருங்கள், நாங்கள் எழுதும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் தப்பாக எழுதிட்டேன். 10⁻−1 தான் இது, 2.88. நான் -2ன்னு போட்டேன், இந்த -1 ஆக்கிடுங்க. ஸோ இது கேன்சல் ஆகுது, -1 இது. நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1/4 கிடைக்கும், செக் பண்ணுங்கள். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 பவர் ஒய். ஸோ ஒய் என்ன வந்தால் 1/4 வரும்னா ஒய் வந்து 2 வரணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்னோட ரேட்லாம் என்னன்னா கவனிங்க, அப்படிதான் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே a⁴x b⁴y தானே ஃபார்முலா, இதான் ரேட்ல. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ 1,
y-ஓட வேல்யூ 2. இதான் வந்து rate law for this given data. And then rate constant நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரேட்ல தான் பண்ண சொன்னாங்க. செகண்ட் கொஸ்டின் ரேட் கான்ஸ்டன்ட். அதுக்கு வந்து நான் இந்த k-வை ரீரைட் பண்றேன். rate divided by a to the power of x, b to the power of y. அது a to the power of 1, b to the power of 2. எனி டேட்டா நீங்க எடுத்துக்கலாம் இந்த டேபிள்ல இருந்து. ரேட்டுக்குள்ள நான் 7.2ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த டேட்டா எடுத்துக்க போறேன். இது பாருங்க செகண்ட் டேட்டா. இந்த செகண்ட் டேட்டா எடுத்துக்க போறேன். ஸோ ரேட்டுக்கு பதிலா இதை போட்டுருங்க, ஏக்கு பதிலா இதை போட்டுருங்க, பிக்கு பதிலா இதை போட்டுருங்க. ஸோ என்ன வரும்? ரேட்டுக்கு பதிலா 7.2 into 10 to the power of -2. யூனிட்டோட எழுதுங்க. மோல், லிட்டர் இன்வெர்ஸ், மினிட் இன்வெர்ஸ் தான் யூனிட். டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எவ்வளோ? 0.3 மோல் லிட்டர் இன்வெர்ஸ், 0.2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ். பட் இது b to the power of 2ன்றனால அது அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். யூனிட்டோட சேர்த்து பவர் 2ன்னு போடுறேன். ஸோ 7.2 10 to the power of -2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் கீழே மேலே அடிச்சிட்டேன். மினிட் இன்வெர்ஸ் மட்டும் தான் இருக்கு மேலே. கீழே 0.2 into 0.2 மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் -2. ஸோ இது வந்து 72/2 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். வேணும்னா 72/2 ஆயிடும் இன்டூ 0.2 லிட்டர் ஸ்கொயர். ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்க. 36 7.2 0.3 0.2 இங்க இருக்க 0.3 விட்டேன் நான். நீங்க எழுதுங்க 0.3. ஓகே, இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னா 6 அப்படின்னு வருது. மோல் பவர் -2 லிட்டர் ஸ்கொயர் மினிட் இன்வெர்ஸ். மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மெத்தட் தான் இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்துலயுமே நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி டிவைட் பண்ணணும். இதான் கேட்பாங்க, இது வரைக்கும் நான் பண்ணதான் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 17 டெக்ஸ்ட் புக்ல ஒரு டிஃப்ரெண்டான சம் இருக்கு. பட் ஆனால் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கொஸ்டின் சொல்கிறோம், அதில் படிக்கிறேன் பாருங்க. டியூரிங் nuclear explosion, one of the product is selenium-90 with a half-life of 28.1 years. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் சம் தான். டெக்ஸ்ட் புக்ல புக் பேக்ல பாருங்க சம் இருக்கும். If
1 mg if 1 microgram mu g of serenium 90 was observed in the bones of newly born baby instead of calcium. கால்சியம் பதிலாக ஒரு நியூலி பார்ன் பேபியோட போனில் வந்து இந்த செரேனியம் போய் டெபாசிட் ஆயிடுச்சு. அது எவ்வளோ டெபாசிட் ஆயிடுச்சுன்னா 1 மைக்ரோகிராம் அளவுக்கு டெபாசிட் ஆயிடுச்சு. ஹவு மச் ஆஃப் இட் வில் ரிமைன் ஆஃப்டர் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த செரேனியம் 90 எவ்வளோ இருக்கும் அந்த பேபியோட போன்லன்னு கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் 60 இயர்ஸ், ரெண்டு சம் கேட்குறாங்க. ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், 60 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த போனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் இட் இஸ் நாட் லாஸ்ட் மெட்டபாலிக்கலி, அதாவது மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டினால அது லூஸ் பண்ணலன்னா அந்த போன் ஆரம்பத்தில் இந்த 1 mg பிறந்தப்போ இருந்த அந்த 1 mg 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், 60 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, செரேனியம் வருது, இந்த செரேனியம் நியூலி பார்ன் பேபிக்குள்ளே போயிடுது, 1 mg மட்டும் தான் போகுது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகும், 60 இயர்ஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகும். ஹாஃப் லைஃப் ஆஃப் செரேனியம் கொடுத்துட்டாங்க 28.1 இயர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஆக்சுவலாக நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இனிஷியலாக பார்ன் பேபியில் எவ்வளோ செரேனியம் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு தெரியும். இது தெரியும் எனக்கு. பட் எது எனக்கு தெரியாதுன்னா இது தெரியாது. A-X எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 10 இயர்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு இன்னொரு வேல்யூ கொடுத்துட்டாங்க T half, அது வந்து 28.1 இயர்ஸ். இந்த T half கொடுத்துட்டாலே நீங்கள் அதை வச்சு K கண்டுபிடிக்கலாம். ஏன்னா K வந்து 0.693 by T half தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கன்னா 0.693 by 28.1 இயர், இதுதான் உங்களுக்கு K-ஓட வேல்யூ. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் கேஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ T வந்து 10 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னதுன்னா K is equal to அந்த ஃபார்முலா 0.693 by T. எனக்கு T தான் வேணும், T-யை கிராஸ் பண்ண பண்ணிக்கிறேன், K-வை கீழே வச்சுக்கிறேன். log of A by A minus X. இந்த ஃபார்முலாவில் T வந்து தெரியும் 10 இயர்ஸ், 0.693. K-வை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அது 0.693 by 28.1. ஓகே, சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஃபார்முலால தப்பு இருக்கு. 2.303 மேலே 2.303 by K. நான் கேன்சல் பண்ணும்போது ஸோ 2.303 K கண்டுபிடிச்சாச்சு. லாக் ஆஃப் ஏவோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களா, ஏவோட வேல்யூ 1 மைக்ரோகிராம். ஸோ நான் வந்து இப்போ A by A minus X அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஹோல் வேல்யூமே இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், அதை செகண்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாக் ஆஃப் A by A minus X அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன வரும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதான் வரும். இதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி சம் கேட்க மாட்டாங்க, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ வந்து 0.107 வருது. இது வந்து A by A minus X கண்டுபிடிக்கலாம். 0.107, சாரி ஆன்டிலாக் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்டிலாக் கண்டுபிடிச்சிங்கன்னா 1.279 வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் A minus X கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா A by 1.279, A என்னது 1 மைக்ரோகிராம் by 1.279, இது வந்து போட்டிங்கன்னா 0.7819 மைக்ரோகிராம். இது எல்லாமே நான் மெத்தட்ஸ்க்காக தான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஃபுல்லாக கால் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இது வந்து A minus X-ஓட வேல்யூ ஃபார் 10 இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி 60 இயர்ஸ்க்கு கண்டுபிடிங்க. இப்போ எப்படி பண்ணோம் அதே மாதிரி 60 இயர்ஸ்க்கு கண்டுபிடிங்க A minus X-ஓட வேல்யூவை.
அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.2280 0.2280 மைக்ரோகிராம் தான் வருது. சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்